எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஃபேமிலி கட் சேனல். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா, அதனால ஒரு அவல் பாயாசம் பண்ணலாம். நேற்று தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம். நல்ல டேஸ்டாக டக்குன்னு போயிட்டு ஒரு ஜவ்வரிசி அவல் இருந்தால் போதும். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது தவிர வந்து நீங்கள் சாடா பருப்பு போட்டுக்கலாம், முந்திரி திராட்சை இல்லைன்னா. அவ்வளோதாங்க. சர்க்கரை, கொஞ்சம் பால், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் டக்குன்னு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது ஜவ்வரிசி கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். பாசிப்பருப்பு போட்டும் பண்ணுவேன், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா பண்ணுறது பாசிப்பருப்பு வெறுமனே அவளும் பண்ணலாம். அது வெறும் அவல் பாயாசம் பிடிக்கல யாருக்கும். இந்த ஜவ்வரிசி போட்டு நல்லா இருக்கும். ஆமாம், எல்லாம் ரொம்ப எங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்தாங்கன்னா இந்த அவல் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். ஜவ்வரிசி வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவல் போட்டோன்னா டக்குன்னு பாயாசம் ரெடி ஆயிடும். முதல்ல இந்த ஒரு கப்பு அவல் எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி போட்டு வெந்த உடனே அதை ஃப்ரை பண்ணி போட வேண்டியது. எல்லாம் வந்து இந்த பாயாசம் கெட்டியமாகிடுது. அது நாங்கள் வைக்கிற பாயாசம் காலையில் வச்சோம்னா நைட்டு குடிக்கிற அளவுக்கு அப்படியே குடிக்கிற மாதிரியே இருக்கும். அது என்னன்னா, நீங்க பாயாசம் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கை வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாலை காய்ச்சி பாலம் ஆறின உடனே நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ குடிச்சாலும் டம்ளர்ல குடிக்கிற மாதிரியே இருக்கும். எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நல்லா அதனால நீங்க வந்து அதை கடை நீங்க சூடா பண்ணிட்டு சூடா பாலையும் ஊற்றிட்டீங்கன்னா அது அப்படியே இடிக்கிடும். அதனால இதை ஆற வச்சுட்டு பாலையும் ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா டம்ளர் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். சேமியா போட்டாலும் அதே மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது ரொம்ப ஊறணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம கழுவுன ஜவ்வரிசியை போட்டுக்கணும். நெய் போட்டுக்கீங்க. அதான் எவ்வளவு முந்திரி திராட்சை எடுக்கணுமோ அவ்வளவுதான். அது வந்து இதுல அவ்வளவு அளவு இவ்வளவு அளவுலாம் இல்லை. சும்மா அந்த வறுக்கிறதுக்கு நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நெய் போடுறோமோ அவ்வளவுதான். பலகாரம் செய்வீங்களா? சீடை பலகாரத்தை செய்வோம். முறுக்கு, அதிரசம், சீடை எங்க முடியல. இப்ப எல்லாம் கடையில ரெடிமேட்ல தான் வாங்கலாம்னு இருக்கேன். இந்த வாட்டி வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த கிருஷ்ண ஜெயந்தி. எங்க அம்மா அப்பா எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தில இருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆமா, புரட்டாசி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா புரட்டாசி ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அன்னைக்கு பாதமெல்லாம் போட்டு எங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, நாங்கள் மதுராவுக்கு போவோம்னு நினைச்சே பார்க்கல. டெல்லிக்கு ஒரு வேலையாக போனோம். பக்கத்தில் தான் மதுரா இருக்குன்னுட்டே போய் தான் தெரியும். போயிட்டு அந்த அவர் பிறந்த இடத்துல போய் இப்போ ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்களுக்கு. குடும்பத்தோடு எல்லாரும் போகணுன்னு நாங்கள் தான் போனோம். நாங்கள் எல்லாம் பையன் மட்டும்தான் போனோம், குடும்பத்தோடு போகல. அது கூடிய சீக்கிரம் வந்து கிருஷ்ணர் வர வைக்கணும். ஆனால் எல்லாரும் போங்க மதுராவுக்கு. அவர் பிறந்த நவமா ஜெயிலு, அந்த ஜெயிலெல்லாம் அதான் முந்திரி திராட்சை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே நல்லா முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இது மாதிரி பண்ணுவோம் பாயாசம். இது நல்ல முந்திரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு திராட்சை போட்டா இதுலேயே அவள் போட்டோம். ஆமாம், அவள் போட்டு வைக்கணும். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வடை பாயாசம். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, அப்புறமா வந்து புரட்டாசி மாசம். புரட்டாசா பிஸி. வடை பாயசமே அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்ம வடை பாயசம் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெய்லயே என்ன பண்ணுங்க, அவல் கொட்டி ஃப்ரை பண்ணுங்க. இது சிகப்பவல்லையும் பண்ணலாம். அப்படியே திக்கா இருக்கும் பாருங்க அவல், அதுவும் பண்ணலாம். சிவப்பு அரிசியில் வருதுங்களா? அந்த அவல் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் இதாக மிக்ஸியாக தான் பண்ணுவோம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு சிவப்பவல் தான் பண்ணுவோம். அதுதானே குபேரனுக்கு கொடுத்தாராம் கிருஷ்ணர், அதனால அதை தான் பண்ணுவோம். இது நீங்க என்ன பண்ணுங்க, கிருஷ்ணருக்காக நீங்க அதை பண்ணுங்க. இது வந்து வெள்ளை அவள் வந்து இப்ப வீட்டுல எடுத்ததுக்காக பண்ணுவோம். பாயாசம் கூட பண்ண முடியலையா, வெறும் அவல் வச்சா கூட போறோம். அவருக்கு வெண்ணெய், தயிர், பால் எதனா வேணும். ஜவ்வரிசி வெந்துருச்சுங்க. கண்ணாடி பதம் வந்தோன்னா இந்த அவல் சேர்த்து
அவல் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஜவ்வரிசி வேக மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். அவல் போட்டோன்னு வெந்துடும். அப்புறம் நம்ம எந்த கப்பால் அவல் அளந்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு இது கொஞ்சம் கெட்டிமாக தாங்க பண்ணும்போது ஏன்னா பால் ஊற்றும் போது கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாகும். அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கெட்டிப்படும். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அதை செய்யும்போது. அதெல்லாம் சர்க்கரையை போட்டு அதை கலந்துட்டு ஏலக்காய் பண்ணிக்கணும். ஏலக்காய் பவுடர் இல்லை, நான் ஏலக்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சர்க்கரை கரையிற அளவுக்கு வச்சுருந்தா போதும். அப்புறம் ஆஃப் பண்ணணும். பால் எப்போ ஊற்றணும்? பால் அப்புறமா கடைசி. பால் இப்போ ஊற்றினோம்னா கட்டியாயிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோன்னா நம்ம ஆறின பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை போட்டோம்னா அவல் பாயாசம் ரெடி. ஒரு 10 நிமிஷம் ஆறும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் அவல் அளந்தோமோ அந்த அளவு வந்து பால். நம்ம வறுத்து வச்சு முந்திரி திராட்சை. அவ்வளோதாங்க, அவல் பாயாசம் நல்லா பிடிக்கிற பதத்துக்கு ரெடி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் கட்டாது. நல்லா சூப்பராக இருக்காங்க. சாப்பிட்லாமா அவங்க? சாப்பிடலாம். இது வந்து நம்ம வந்து இது வந்து நீங்கள் வெல்லத்தில் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம். இது உங்களுக்கு சர்க்கரை வந்து கூட வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்குங்க. அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இப்போ இந்த அவல் பாயாசம் எப்படி இருக்குன்னு நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்காது. சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல, அது கரெக்டாக லெவல் போடுறது கரெக்டாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கிருஷ்ணரை வரவேற்று